அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட குளங்களை இணைக்க தமிழக அரசு தனி திட்டம் கொண்டுவர வேண்டும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட துவக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்ததற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் சாமிநாதன், நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆகியோருக்கு நன்றி கூறினார். இந்த திட்டத்திற்கு காளிங்கராயன் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என தமிழக அரசு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் ஈஸ்வரன் கேட்டுக்கொண்டார். காளிங்கராயன் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே நான் வைத்துக் கொள்ளுகின்றேன். விடுபட்ட ஏரிகள், குளங்கள் மக்கள் ஆதங்கத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். செகண்ட் பேஸ் திட்டம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கான கோரிக்கைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் கனிவோடு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த திட்டத்தை முழுமையாக களத்தில் இறங்கி இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களுடைய கனவை நனவாக்கி இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கும், வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், வாட்டர் போர்டினுடைய அதிகாரிகள் அத்தனை பேருக்கும், 3 மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.